ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாத்தாங்குளம் சந்தைக்கு போகலாமா? நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஸ்பெஷலே சந்தை தான். அதாவது சந்தைனா எப்படி போடுவாங்கன்னா, வாரத்தில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு சந்தை போடுவாங்க. எங்கள் ஊரில் சாத்தாங்குளத்தில் தான் எங்களுக்கு மெயின் ஊர் வந்து சாத்தாங்குளம். சாத்தாங்குளம் சந்தை வந்து எங்களுக்கு வியாழக்கிழமானா சாத்தாங்குளம் சந்தை. மற்றபடி உடங்குடி இருக்குது, அது ஒரு சந்தை போடுவாங்க. டிசைன் வேலையில் ஒரு சந்தை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு சந்தை இருக்கும். எங்களுக்கு வந்து வியாழக்கிழமை சந்தை. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து கருவாடு, மீன் எல்லாம் என்ன வேணாலும் நம்ம சந்தையில் வாங்கலாம். கத்தி, வீட்டுக்கு தேவையான இந்த தேங்காய் எடுக்கிற தேங்காய் கீரி, ஒரு ட்ரெஸ்ஸு, மசாலா ஜாமான், இஞ்சி பூண்டு எல்லாமே சகலமும் கிடைக்கும். துணிமணி கூட இங்கே கிடைக்கும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வியாழக்கிழமைனா எங்கள் ஆச்சி வந்து சந்தைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போது ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுவாங்க. சீக்கிரமாகவே போயிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போதே எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்கும். ஆச்சி சந்தைக்கு போயிருக்காங்க, நமக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையாகவே இருக்கும். அப்போ வந்து சந்தையில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் அந்த முட்டைக்கோசு அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டைக்கோசுனால் அது நம்ம இப்போ பொரியல் பண்ணுறோம்ல, அந்த முட்டைக்கோசில் அது ஒரு இனிப்பு கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா வெடிப்பாக இருக்கும். அப்போ வந்து சந்தையில் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். முட்டைக்கோசு, அப்புறம் வந்து இனிப்பு போண்டா, அந்த மாதிரி அப்போல்லாம் அது ரொம்ப வாசமாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 95, 96 அந்த டைமில். அப்புறம் அதெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அதேமாரி மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வியாழக்கிழமைனா கண்டிப்பாக வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து சாத்தாங்குளம் பக்கம் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக வந்து மீன் குழம்பு இருக்கும். ஏன்னா சந்தையில் வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சாலை மீன் 10 ரூபாய்க்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப விலை விற்கிது. நான் சாலை கருவாடு வாங்கினேன் 20 ரூபாய்க்கு 5 கருவாடு. நான் இவ்வளோ விலை கொடுத்து இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை, பார்த்துக்கோங்க. 20 ரூபாய்க்கு 5 கருவாடுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு 200 ரூபாய்க்கு போல் வாங்கினேன். ஏன்னா கருவாடு வந்து இங்கே எல்லாருமே வீட்டில் நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி தேவைனாலும் அப்பப்போ அங்கே நமக்கு வீட்டில் ஆள்லாம் இருக்காங்களா ஊரில், அத்தை மாமா அப்படி ஏதாவது சொன்னோம்னா வாங்கி பஸ்ஸில் கொடுத்து விட்ருவாங்க. சந்தை கருவாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு, மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு துண்டு கருவாடு கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் மீன் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை மீன் இருந்தது. விலை மீனுன்னா வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து விலை மீன். இது விலை மீனுன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வேளை அது விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது பேர் விலை மீனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே அந்த மீன் வந்து விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதில் குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, அந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதேமாரி சந்தையில் வந்து பழங்கள் முதற்கொண்டு எல்லாமே நல்லாவே இருக்கும். கொஞ்சம் விலையும் மலிவு விலையாக இருக்கும். ஊர் பக்கம்லாம் என்ன செய்வாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்கு வந்துட்டு தேவையான காய்கறிலாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த தேங்காய் கூட 3 தேங்காய் 20 ரூபாயா, 3 தேங்காய் 60 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 தேங்காய் 60 ரூபா சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதேமாரி சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. அது வந்து 1.5 கிலோ 50 ரூபான்னு நானும் கொஞ்சம் வெங்காயம் வாங்கினேன். அதே மாதிரி வெள்ளை கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளை கத்திரிக்காய், பச்சை மிளகா எல்லாமே வாங்கினேன். அப்புறம் வந்து நான் மறுநாள் வந்து ஊரில் இருந்த வீடியோ தான் இது, இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. மறுநாள் வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக சரி பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பூ வந்து அங்கே உதிரியாக ஒருத்தவங்க வந்து கவரில் வச்சு விற்றுட்ருந்தாங்க. சரி ஒரு கவர் கேட்டால் 140 ரூபா சொன்னாங்க. அதாவது ஊர்லலாம் எப்படின்னா 100 பூ எண்ணி கொடுப்பாங்க. அந்த 100 பூ வந்து உங்களுக்கு அதுவே 50 ரூபா 60 ரூபா இருக்கும். சரி, நான் பூ வாங்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, திடீர்னு பூ வாசமாக இருக்கா பார்த்தியான்னாங்க. நான் தெரியாமல் என்ன செஞ்சுட்டேன், பூ எடுத்து மோந்து பார்த்துட்டு மொத்தம் ஒரு 4 பூவையும் அதில் போட்டேன். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி போடக்கூடாதும்மா, ஏன்னா நாங்கள் வந்து சாமிக்கு எல்லாத்துக்குமே சேல்ஸ் பண்ணுறோம், நீ இப்படி மோந்து பார்த்துட்டு உள்ளே போடக்கூடாது, இந்த பூ வந்து உனக்கு தான், நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எனக்கே கொடுத்துட்டாங்க. எனக்கு இது உண்மையிலே தெரியாது, ரொம்ப கஷ்டமாக வேற போச்சு. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் முறுக்கு எல்லாமே வாங்கினோம் சந்தையில்.
முறுக்கெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஒரு வாளியில் நிறைய வாளி கொண்டு வந்து கீழே வச்சுக்கிறாங்க, விற்க விற்க எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கிளம்பும்போது கொஞ்சம் பலாப்பழம்லாம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருந்தாங்க. அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னதான் புதுசாக இருந்தாலும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை பற்றி நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி இப்படி தான் போச்சு. சந்தை ரொம்ப நாள் கழித்து நான் சந்தையை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தையில் எனக்கும் தேவையான பொருள் நான் வாங்கிக்கிட்டேன். அப்படியே அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.